Hello students, welcome to Nithilam Max channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 15 probability. So இதுக்கு முன்னாடி chapter 5, chapter 7, chapter 8 and chapter 9 already playlistல இருக்குது. இப்போ chapter number 15 probability பார்க்க போகிறோம். So probability very simple topic. Okay. So first வந்து probabilityனா என்ன, அதோட definition என்னன்னு பார்த்துடலாம். So probability means possibility or prediction of a event to occur. ஸோ ஒரு ஈவெண்ட்டோட பாசிபிலிட்டி அது நடக்குமா நடக்காதான்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை பெய்யுமா இல்லை பெய்யாதான்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு ப்ராபபிலிட்டி. இங்கே ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு பாசிபிலிட்டி ஆர் ப்ரெடிக்ஷன் ஆஃப் த ஈவெண்ட் டு அக்கர் அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, ஓகே, ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். இன் எ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்டு ஈவெண்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாஸ் பண்ணுற ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க. ஸோ காயினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று டெய்ல், இன்னொன்று வந்துட்டு ஹெட்டு. ஓகே, ஸோ ஈவெண்ட்னா என்ன சொல்லியிருந்தோம், இன் எ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்டு ஈவெண்ட். அப்போ டெய்லுங்கிறது ஒரு அவுட்கம்மு, ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது டெய்ல் விழுகலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்டு விழுகலாம். ஸோ டெய்லுங்கிறது ஒரு அவுட்கம், ஸோ டெய்ல் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஹெட்டு விழுகலாம், ஹெட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு ஒரு ஈவெண்ட்டு. அதான் ஈவெண்ட்டு சொல்கிறோம். இன் ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்ட் ஈவெண்ட். இது ரெண்டு தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு அவுட்கம் கிடைக்காது. ஒன்று டெய்ல் விழுகலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்டு விழுகலாம். இது ரெண்டு அவுட்கம் தான் இருக்கும். ஸோ ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்ட் ஈவெண்ட். ஸோ இதான் வந்துட்டு ஈவெண்ட்டோட டெஃபனேஷன். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபனேஷன், சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் செட் ஆஃப் ஆல் possible outcomes in a random experiment is called sample space. So all the possible outcomes in a random experiment is called sample space. It is denoted by capital letter S. தான் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸோட டெஃபனிஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து ரெண்டு அவுட்கம் தான் இருக்குது, ஒன்று டெய்ல் விழுகலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்டு விழுகலாம். இது ரெண்டு அவுட்கம் தான். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன, செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். அப்போ டாஸிங் எ காயினுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கமில் ஒன்று டெய்ல் விழுகலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்டு விழுகலாம். இது ரெண்டு தவிர வேறு எந்த ஒரு அவுட்கமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் எ காயின் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு டி கமா ஹச். ஸோ என் ஆஃப் எஸ் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு, என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2. ஸோ 2 என் ஆஃப் எஸ்னால் சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள எத்தனை நம்பர்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு அதை எத்தனை நம்பர்ஸோ அதை எண்ணி நம்ம என் ஆஃப் எஸில் போட்டுக்கலாம். அதான் என் ஆஃப் எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறீங்க. ஸோ டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 விழுகலாம் டைஸில், அப்படி இல்லைன்னா 2 விழுகலாம், அப்படி இல்லைன்னா 3 விழுகலாம், 4, அப்படி இல்லைன்னா 5, இல்லைன்னா 6. ஸோ 6 வரைக்கும் தான் வந்து டைஸில் இருக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டைஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6. ஸோ என் ஆஃப் எஸ் வந்துட்டு எவ்வளோ ஃபார் த்ரோயிங் டைஸ் வந்து 1 2 3 4 5 6. என் ஆஃப் எஸ் வந்து 6. இது வந்து ஃபார் த்ரோயிங் டைஸ் சாம்பிள் ஸ்பேஸ். இது வந்து ஃபார் டாஸிங் எ காயின், ஃபார் டாஸிங் எ காயின். காயின் டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு அவுட்கம் தான் கிடைக்கும், ஒன்று டெய்ல் கிடைக்கும், அப்படி இல்லைனா ஹெட்டு கிடைக்கும். ஸோ ஆல் தி பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு டி கம்மா ஹச். ஸோ அப்போ என் ஆஃப் எஸ்னால் இதில் எத்தனை நம்பர் இருக்கோ அதை எண்ணி அப்படியே போட்டுக்கணும். ஸோ 1 2 அதனால் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ டைஸை த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று விழுகலாம், அப்படி இல்லைனா 2 விழுகலாம், 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5, அப்படி இல்லைனா 6 விழுகலாம். ஸோ என் ஆஃப் எஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ 6, அதனால் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இதான் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸோட டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்.
So in a random experiment, let S be the sample space. Let S be the sample space. Then if E is an capital E is an event, then the probability of occurrence of E is defined as P of E is equal to number of outcomes favorable to occurrence of E divided by number of all possible outcomes. So number of all possible outcomes நம்ம n of s ன்னு denote பண்ணுவோம். Number of outcomes favorable to occurrence of E வந்து n of E. So probability of E is equal to n of E divided by n of s. இதான் வந்துட்டு probability ஓட formula. P of E is equal to n of E divided by n of s. For example, இப்போ காயின் டாஸ் பண்ணுறீங்க, அந்த இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டாஸிங் ஏ காயின். இப்போ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? டாஸிங் ஏ காயினுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவுட்கம்ஸை நம்ம எழுதிக்கணும். ஒன்று நம்ம டெய்ல் விழுகலாம், அப்படி இல்லைனா ஹெட்டு விழுகலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு டி கம்மா ஹச். அப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2. இப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஹெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட். இது வந்து நம்ம P ஆஃப் ஹெச்னு வச்சுக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் P ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஹெச் divided by n of s. So number of head in the sample space வந்து பாருங்க ஒன்று தான் இருக்குது. ஸோ 1 divided by n of s வந்து 2. 1 divided by 2. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்ல் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்ல் இதோட நொட்டேஷன் P of t, probability of getting tail நால P of t is equal to n of t divided by n of s. So number of tail in the sample space வந்து ஒரே ஒரு tail தான் இருக்குது. So 1 divided by n of s எவ்வளோன்னு பாருங்க. n of s வந்து 2. So 1 divided by 2. So therefore P of t is equal to 1 by 2. அதே மாதிரி P of h is equal to 1 divided by 2. Probability of getting head 1 by 2, probability of getting tail 1 divided by 2. Next வந்து complementary events. So complementary events na probability that particular event not to occur. அந்த ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் P ஆஃப் ஈன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி வந்து P ஆஃப் E பார். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்டு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி வந்து P ஆஃப் H பார். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த டெய்ல் வந்து Tனா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி வந்து P ஆஃப் T பார். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P ஆஃப் H P ஆஃப் H பாருக்கு என்ன அர்த்தம்னா ஹெட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் P ஆஃப் H பார். டெய்ல் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் P ஆஃப் T பார். ஸோ இன் ஜென்ரலாக சொல்லணும்னா P ஆஃப் E ஒரு ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டினா P ஆஃப் E பார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ P ஆஃப் E ப்ளஸ் P ஆஃப் E பார் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபார்முலா. P ஆஃப் E ப்ளஸ் P ஆஃப் E பார் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தான் P ஆஃப் H ப்ளஸ் P ஆஃப் H பார் இஸ் ஈக்குவல் டு 1. P ஆஃப் T probability of getting tail plus P of T bar probability of not getting the tail is equal to 1. இதான் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஈவெண்ட் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் அவுட்கம் அட் எ டைம் இஸ் known as எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். இப்போ காயினை டாஸ் பண்ணுறீங்க. காயினை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெய்ல் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்டு கிடைக்கலாம். ஏதாவது ஒரு அவுட்கம் தான் அட் அ டயத்தில் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த ஈவெண்ட்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவெண்ட் which has only one outcome at a time is known as elementary events. ஸோ இதான் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்க்கும் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்க்கும் உள்ள டெஃபனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து செர்டைன் ஈவெண்ட். செர்டைன் ஈவெண்ட்னா ஒரு ஈவெண்ட் கண்டிப்பாக 100% நடந்துரும் அப்படின்னா அதுக்கு பேர் செர்டைன் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக 100% நாளைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் செர்டைன் ஈவெண்ட். ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி வந்துட்டு 1 இருக்கும். P of E is equal to 1. 100% அது நடந்துரும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கு பேர் செர்டைன் ஈவெண்ட்னு சொல்லுவோம். இது இம்பாசிபிள் ஈவெண்ட், இது பேர்லே இருக்குது. இம்பாசிபிள் ஈவெண்ட்னா 0%. அந்த ஈவெண்ட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு 0% இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி P of E is equal to 0. ஸோ இன் ஜென்ரல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் வந்து 0வை விட பெருசாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக 2, 3 அந்த மாதிரிலாம் நம்பர் போகாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் வந்து 0வோட பெருசாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ப்ளஸ் அதோட காம்ப்ளிமெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E bar is equal to 1. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஈக்குவாலிட்டி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.